அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இந்த பாருங்க, இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நம்ம வடகம் போட்டுக்கலாம். இது வடகம் போட்டு வச்சோம்னா நம்ம தாளிப்புக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் அம்மாலாம் பெரிய வெங்காயத்தில் தான் போடுவாங்க. ஆனால் நான் இப்போ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ரொம்ப தண்ணி விடும், சின்ன வெங்காயம் அவ்வளோவா தண்ணி விடாது. அதனால் அதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது இது 1 கிலோ வெங்காயங்க. இதில் தான் நான் வடகம் போட போகிறேன். இது தோலை உரித்து கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை பொடியாக அரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிட்டோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அரிஞ்சிட்டு இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கல்லுப்பு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு அதை போட்டுறேன். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். எங்கள் அம்மா எல்லாம் ஒன்றாவே போட்டுருவாங்க. எல்லாம் ஒன்றா போட்டு கலந்து ஒரு ஜாடியிலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு மூடி துணி போட்டு கட்டி வச்சிருவாங்க. அதாவது மஞ்சள் துணி போட்டு கட்டி பூஜை ரூம்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து அதை குளிச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிச்சி காய வைப்பாங்க. இப்போ நான் அது மாதிரி தான் பண்ண போகிறேன். ஆனால் மஞ்சள் துணியெல்லாம் நான் கட்ட போகிறது இல்லை, வெறும் துணி தான் கட்ட போகிறேன். பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட போகிறேன். இப்போ இதுக்கு பூண்டு, ஒரு 2 பெரிய பூண்டு அதை தட்டி வச்சுருக்கோங்க. அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். அப்புறம் இந்த 1 கிலோ வெங்காயத்துக்கு 50 கிராம் சீரகம், 50 கிராம் கடுகு. உளுத்தம்பருப்பெல்லாம் போட மாட்டோங்க நாங்கள். பருப்பு போட்டால் வண்டு பிடிக்கும். அதனால நாங்கள் பருப்பு போடுறது இல்லை. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இந்த மாதிரி கலந்துக்கணுங்க. இப்போ இது விளக்கெண்ணெய்ங்க. விளக்கெண்ணெய் தான் இதில் ஊற்றணும். வேற எதுவும் நல்லெண்ணெய் அதெல்லாம் ஊற்றக்கூடாது. நான் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். போதும், விளக்கெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும். 1 கிலோவுக்கு தானே, அதனால் அப்புறம் விளக்கெண்ணெய் வாசனை வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஜாடியிலையோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாலையோ எடுத்து அமைக்கி வச்சிடணும். நாளைக்கு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வெயில காய வைக்கணும். இது பாருங்க, பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுட்டேங்க. நல்லா இந்த மாதிரி அமைக்கி வச்சுட்டு இதுக்கு மஞ்சள் துணி கட்டி வைப்பாங்க எங்கள் அம்மா. நான் மஞ்சள் துணியெல்லாம் இப்போ கட்டலைங்க. வெறும் இந்த மூடி மட்டும் மூடி அப்படியே வச்சிடுறேன். இது அப்படியே வச்சிடுறேங்க. தீட்டுப்படாத இடத்துல வச்சிடணும் நம்ம. அதாவது எந்த ஒரு இதுவும் படக்கூடாது இதுக்கு. அந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு நாளைக்கு காலையில எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வெயில காய வைக்கணும். இதை பாருங்கங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே நேற்று
ரெடி பண்ணி அந்த டப்பாவில் அமுக்கி வச்சது. தண்ணி எல்லாம் கொஞ்சம் கூட விடலைங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து அதனால தான் சின்ன வெங்காயம் எடுக்கணும். பெரிய வெங்காயம் எடுத்தால் உங்களுக்கு தண்ணி விடும். சின்ன வெங்காயம்னா அவ்வளோ தண்ணி விடாது உங்களுக்கு. இப்போது இதை வந்து நம்ம இந்த தட்டில் இப்படி பரவலாக கொட்டி கொண்டு போய் மேலே வெயிலில் காய வைக்க போகிறேங்க. இது எங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அவ்வளோ வெயில் வராது, கொஞ்ச நேரம்தான் இருக்கும். அதனால் நான் வந்து இதை இந்த மாதிரி தட்டில் கொட்டி அழகாக கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட தண்ணியே விடலைங்க வெங்காயம். அதே பெரிய வெங்காயம்னா உங்களுக்கு நல்லா தண்ணி விட்டுரும். அதனால தான் சின்ன வெங்காயம் எடுக்கணும். நாங்கள் இதில் உளுத்தம்பருப்பு கூட போட மாட்டோங்க. உளுத்தம்பருப்பு போட்டால் வந்து உளுத்தம்பருப்பு வந்து வண்டு பிடிக்கும். அதனால் உளுத்தம்பருப்பு போட மாட்டேன். வெறும் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கல் உப்பு. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் சாயங்காலமாக வந்து உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நல்ல ட்ரையாக நல்லா ஒரு மாதிரி இந்த கலரே வந்து கருப்பு கலராக மாறிடணும். இந்த வெங்காயம் இந்த பச்சையெல்லாம் போய் அப்போ தான் உங்களுக்கு நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பருப்பு கடையல், கீரை, மீன் குழம்பு, எறா குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அதில் மீன் குழம்பு, எறா குழம்புக்கெல்லாம் போடுறதால தான் நாங்கள் வந்து பெருங்காயம் கூட போட மாட்டோம். இதில் பெருங்காயம் கூட நான் சேர்க்க மாட்டேன். இதுவே நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை கொண்டு போய் நம்ம வெயிலில் காய வச்சுட்டு வந்துடலாம். காலையில் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்தேங்க வெயிலில். 2 தட்டுலேயும் பருத்தி போட்டுட்டு இது பாருங்க எப்படி காஞ்சிருச்சு பாருங்க. ஓரளவு காஞ்சிருக்கு. இப்போ இது வந்து இப்போதான் உருண்டை பிடிச்சிக்க முடியும். இன்னும் ஒரு 2-3 நாள் காய்ச்சதுன்னா நம்மளால உருண்டை பிடிக்க முடியாமல் போயிடும். அதனால் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு செம்மையாக மணமாக இருக்குங்க. இது எதுக்கு உருண்டை பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. அதாவது நம்ம வந்து தாளிசத்தில் வந்து பிரித்து போட்டு தான் நம்ம வந்து உதுத்து போட்டு தான் நம்ம வந்து தாளிசத்தில் போட போகிறோம். எதுக்கு உருண்டை பிடிச்சி இது பண்ணுறாங்க காலங்காலமாக அப்படின்றது எனக்கு இன்னும் புரியவே இல்லை. பாருங்க நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சிக்கலாங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ இது வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சா கூட இது வந்து ஒரு 10 நாள் காயணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் நமக்கு வந்து இப்போ ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ஒரு பூங்காரம் வந்துடும் அதில். அதனால் இது வந்து இந்த மாதிரி நம்ம உருண்டையாக பிடிச்சி அப்படியே எடுத்து வச்சுட்டு நைட்டு காலைல எடுத்துகிட்டு போய் மறுபடியும் வெயிலில் வைக்கணும். நைட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். காலையில் அந்த மாதிரி ஒரு 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 வாரம் இல்லை 10 நாள் காஞ்சுதுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடுங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். ஆண்டும் வரும். நமக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். அதனால் யாருக்காவது கூட கொடுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஆளுக்கு ஒரு உருண்டை 2 உருண்டை நம்ம அழகாக செஞ்சோன்னு கொடுத்தோம்னா அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மள மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க. இதே மாதிரியே எல்லாம் பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பிடிச்சி வச்சிட்டேன். இப்போ இது வந்து நல்லா காய வைக்கணுங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம நாளையிலேருந்து ஒரு வாரத்துக்கு டெய்லி காலையில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஈவினிங் கொண்டு வந்து வச்சிடணும். அந்த மாதிரி காய வச்சோம்னா தான் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் இதை இப்படியே வச்சுட்டு நைட்டுக்கு நாளைக்கு
காய வச்சுக்கலாம். இந்த பாருங்கங்க, நல்லா காஞ்சிருச்சுங்க. காஞ்ச உடனே கோலி கோலி சைஸுக்கு வந்துருச்சு. நல்லா அழகா காஞ்சிருச்சு. இத பாருங்க. சூப்பரா காஞ்சிருச்சு. இது 1 கிலோ வெங்காயம். 1 கிலோ வெங்காயத்துக்கு நமக்கு இவ்வளோதாங்க வந்தது. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இத வந்து நம்ம பருப்பு கடையும் போது, இல்ல கீரை கடையும் போது, மீன் குழம்பு அதுக்கெல்லாம் வந்து தாளிச்சா ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இப்போ இத வந்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இது வந்து லக்ஷ்மி மாரிங்க. நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் எவ்வளோ மதிப்பு மரியாதை குடுப்போமோ வீட்ல. அ ஒரு செவ்வா வெள்ளின்னா யாருக்கும் குடுக்க மாட்டோம். அது மாரி அந்த மாரி இதுவும் வந்து அது மாரி லக்ஷ்மி மாரி தான். இந்த வடகமும். அதனால இத வந்து அப்படி பத்திரமா பாதுகாக்கணும். இது வந்து நம்ம வீட்ல இருந்ததுன்னா, லக்ஷ்மி நம்ம வீட்ல தங்குற மாரி, அந்த மாரி. இந்த வெங்காய வடகம் மட்டும் அந்த மாரி எங்களுக்கு. அது மாரி ஒரு சாங்கியம். இத வந்து அழகா இந்த மாரி பாட்டில்ல போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுக்கிட்டு குடுக்கலாம் இத. அதாவது ஆ செவ்வா, வெள்ளி இல்லாம மத்த நாள்ல குடுக்கலாம். அந்த மாரி. இந்த மாரி பாட்டில்ல போட்டு நம்ம அப்படியே வெளியிலவும் வச்சுக்கலாம். இல்ல வெளியில உங்களுக்கு எங்க வீடு வந்து இப்ப எப்படின்னா வந்து ரொம்ப நல்லாலாம் இருக்காதுங்க. எங்க வீடு அம் சித்திரை, வைகாசியில கூட எங்க வீடு கூலா தான் இருக்கும். ஏன்னா சுத்தி தோட்டங்கள் இருக்கிறதால, ஃபுல்லா எப்பவும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால எங்க வீடு கூலிங்கா தான் இருக்கும். அதனால நான் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். தேவையானது மட்டும் தான் வெளியில வச்சுப்பேன். எல்லாமே வந்து எங்க வீட்ல வண்டு பிடிக்கும். போ அது ஒரு பூங்காரம் மாரி வந்துரும். அந்த ஒரு மாரி சில்னஸ் இருக்கிறதால. அதனால நான் வந்து இத வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவேன். கொஞ்சமா சின்ன டப்பால போட்டு வச்சுக்கிட்டு, மிச்சத்த எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவேன். இதே மாரி நீங்களும் இதே மாரி செஞ்சு பாருங்க. வடகம் ரொம்ப ஈஸிங்க செய்யறது. ஆனா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.